எல்லா புகழும் சீமான் ஒருவருக்கே. நாம் தமிழர் கட்சிக்காரனை குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க. நிஜமாலுமே எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது பிடிச்ச இருந்தாலும் நல்லா குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நெல்சன், அவர் வக்கீல் நெல்சன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிங்க. இல்லைன்னா அவர் தப்பாக சொல்கிறாரு, எங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்குது, அவர் தவறான ஆதாரங்களை சொல்கிறாரு, நாங்கள் முறையாத ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்க, கேஸை போடுங்க. சரி ஓகேப்பா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லியே போயிட்டு வீட்டுக்கே போயிட்ட. வீட்டுக்கு போனவன் என்ன பண்ணியிருக்கணும்? போனையா, பேசுனியா, வந்தையான்ட்டு இருந்துக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகுது ஆகலை, ஓகேவா? நீ போகிறப்பவே அருவாளோட போயிருக்கிற அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு திமிர் பிடிச்ச மனநிலை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 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 கொலவெறி மனநிலை. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி, இதுக்கு ஏன் நான் சீமான் அவர்களை வந்து காரணம் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தான் நேரடியாக ஏவி இந்த நபரை போய் நெல்சன் வீட்டில் போய் மிரட்டிட்டு வா, அவங்க குடும்பத்தை வந்து வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் சொல்லலை, சரிங்களா? சீமான் அவருடைய மேடை பேச்சுகளெல்லாம் பாருங்களேன். அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறாரு, இங்கே இருக்கக்கூடிய வளங்களுக்கான அரசியலை பற்றி பேசுகிறாரு, அது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. அத்தோட அவர் அதை மட்டும் பேசாமல் இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அந்த பாண்டியன், இந்த சேரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்காலத்தில் டூமாங்கோலிங்க இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசுகிறப்போ அது வந்து இங்கே என்னமா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா அவரே சொல்லிக்கார்ல, ஜாதின்னு சொல்லாதீங்க, குடின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியான ஒரு விஷயத்துக்கு அது மாறிடுது. வெரி சிம்பிள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீயா நானால ஒரு பையன் இருந்தான், ஆண்ட பரம்பரை அப்படின்னா காலரை தூக்கி விட்டுட்டு இப்படித்தான் ராஜ பரம்பரை வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனோட ப்ரோவர்ஷன் தான் இந்த நபர் இன்னைக்கு போய் குஜிலி மஸ்த் வாங்கினார்ல அந்த நபர். ஸோ அந்த பையனே கொஞ்சம் திருந்திட்டாப்புல, மாறிட்டாப்புல. ஆனால் இப்படியான நபர்கள் இன்னும் மாறாமல் இருக்காங்க. மாறினாங்கன்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம்.